வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் கிராவ்டன் மோட்டார் எலக்ட்ரிக் பைக் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஹைதராபாத்தை சேர்ந்த கிராவ்டன்ற நிறுவனம் இந்த பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்குக்கு பார்த்திங்கன்னா பேட்டரியை மாற்றி போடக்கூடிய வசதியும் கொடுத்துருக்காங்க. இது நியூ மாடலாக இருக்குது. இந்த கிராவ்டன் குவாண்டா என்ற பெயரில் வந்திருக்கிற இந்த மோட்டார் சைக்கிளோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்குறப்போ 99,000ங்க. இதனுடைய கலர் அப்படின்னு பார்க்குறப்போ சிகப்பு, வெள்ளை, கருப்புன்னு சொல்லிட்டு 3 கலரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற முதல் மோட்டார் சைக்கிள்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற ரோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை வடிவமைச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ ரோட்டில் பார்த்திங்கன்னா அலுப்பு தெரியாமல் பயணம் மேற்கொள்கிறதுக்கு இது நம்மளுக்கு உதவியாக இருக்குது. 1 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போகலாம். இதில் பார்த்திங்கன்னா 170 நியூட்டன் மீட்டர் டார்க் இழுவிசையும் வெளிப்படுத்துதுங்க. இதில் 3 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி யூசேஜாக இருக்குது. இது கழற்றி மாட்டும் வகையிலையும் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை சார்ஜ் பண்ணிட்டோம்னா 150 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த வண்டி கண்டிப்பாக ஓடும். இது சீக்கிரமாகவும் சார்ஜ் ஏற்றுற மோடு, அதாவது குயிக் மோடில் நம்ம சார்ஜ் போட்டோம்னா ஒரு 90 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். இதே பார்த்திங்கன்னா நார்மல் மோடில் சார்ஜ் போட்டோம்னா ஒரு 3 மணி நேரமாவது ஆகும். பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா, இப்போ நம்ம போகிற வழியில் வாகனம் ஏதாவது பழுதாயிட்டா அந்த டைமில் நியரஸ்ட்டாக யார் மெக்கானிக் ஷாப்பு ஆர் பேட்ரி மாற்றக்கூடிய வசதி, இந்த மாதிரி இடத்தை பற்றின விவரங்கள் எல்லாம் அதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அது ஆண் பெண் அப்புறம் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த டீனேஜர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. வயசானவங்களும் யூஸ் பண்ணலாம். காலேஜ் போகிறாங்க இல்லைங்களா கேர்ள்ஸு, அவங்களுக்குலாம் ரொம்ப பயன்படுற வகையில் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெப் த்ரூன்ற மாடல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு இது லேடிஸ்க்கு பிடிக்காம தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதனுடைய ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜென்ஸுக்குனா இது சூட்டபுளாக இருக்கலாம். ஏன்னா லேடிஸ்க்கு எப்பயுமே ஸ்கூட்டி தான் பெஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. அடுத்து அதுக்கும் மேலேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாது போல் பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா இதில் நம்ம எலக்ட்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றது இதில் முக்கியமான அம்சமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.